Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் 24 டேஸில் நம்ம எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ரொம்பவே ஃப்ரெஷர், இல்லை நான் ரொம்ப லோ லெவலில் தான் நான் படிப்பேன், ரொம்ப டைம் எடுத்து தான் படிப்பேன், அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டும் நான் சேர்த்து படிச்சுட்ருக்கேங்க. அப்போ ஜிஎஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ படித்தா போதுங்கிற மாதிரியான ஒரு அளவில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே இந்த 24 டேஸ் சேலஞ்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது எந்த டேயில் என்ன படிக்க போகிறோம், எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ இது முடியுதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாமா வாங்க. ஸோ டே 1 நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 15. ஓகேங்களா. 15ஆம் தேதி February மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சிவிக்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய முதல் 2 பாடமும் 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 1 மொத்தமாக எத்தனை பாடம், 3 பாடம் இந்த டே 1ல் படிக்க போகிறோம். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பாடம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி, ஒரு 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டியதே வெறும் 5 பாயிண்ட் தான் இருக்கும். இது 2வது லெசன் எடுத்துட்டிங்கன்னா அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதிகபட்சம் அந்த முதல் பருவம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் தான் நீங்கள் மெமரி பண்ணுறதா இருக்கும். செகண்ட் டேர்மில் லெசன் 1 பார்த்திங்கன்னா அதே போல் தான், கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. பாலிட்டி பொறுத்தளவில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி, உட்காந்திங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. அப்போ இந்த 3 லெசன்கிறதே வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ ஸ்லோ லேர்னராகவே இருந்தாலுமே இது அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து ஆகும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னர் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கோனாலே அதிகபட்சம் 2 மணி நேரம் தான். அவ்வளோதான். அதை தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 மணி நேரங்கிறதே ரொம்ப அதிகத்துக்குள்ள ஒரு அரை மணி நேரமே போதுமானது தான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்தில் இதை முடிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்தை தாண்டறதுக்குலாம் அங்கே கண்டென்ட் கிடையாது. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே 2ல் அதே மாதிரி 3 லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் மிச்சம் ஒரு லெசன் இருக்குது இல்லைங்களா. அதுவும் 6வது வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 2 லெசன் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ சேம் அதே போல் தான், கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்து வந்து 3வது நாள் February 17 என்ன பண்ண போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2 லெசனும் 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன் 1 மொத்தமாக 3 லெசன் படிக்கிறோமா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே 4ல் 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்க 2 லெசன். ஏங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் வேணாமானா அது வேண்டாம். அதில் பெருசாக கண்டென்ட்டுங்கிறதே நமக்கு தேவையானது எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அந்த லெசன் நமக்கு வேணாம். 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்க முதல் 2 பாடமும் 8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா. ஸோ பெண்களை பற்றின ஒரு மேம்பாடான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ முதல் சபாநாயகர் யாராக இருந்தாங்க, முதல் பெண் சபாநாயகர் யாராக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி முதல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் இருக்கும். அது நமக்கு கொஞ்சம் பாலிட்டிக்கு முக்கியமானது. அதனால் என்ன பண்ணுறோம், 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடைசி பாடம் வந்து நம்ம இதில் படிக்க போகிறோம். எல்லாமே சின்ன பாடம் தான், அதனால் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அடுத்து 5வது நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா சிவிக்ஸில் பாலிட்டிக்கு. ஸோ அதனால் இனிமேல் நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு லெசனாக தான் படிக்க போகிறோம். சரிங்களா. அப்போ 8ஆம் வகுப்பு சிவிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 1, அடுத்து வந்து February 20 பார்த்திங்கன்னா லெசன் 2, அடுத்து February 21 லெசன் 3, February 22 லெசன் 4, February 23 வந்து லெசன் 7. இடையிலேருந்து 5வது படமும் 6வது படமும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா. சரி, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம்னா அது அவ்வளோ பெருசாக இருக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் என்ன பண்ணீங்களோ படிச்சிங்களோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட்டோ என்னமோ தான் சேர்த்து உங்களுக்கு 8ஆம் வகுப்பே இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாக்டாக அப்படியே தான் வரும். அடுத்து 9th வரும்போது இது 3 சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட் சேர்ந்தாப்புல 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 6லேருந்து 9th வரைக்கும் பாலிட்டி முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து மற்ற யூனிட்ஸும் படிக்கிறேன், இல்லை தமிழ் படிக்கிறேன், மேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சைடில் அப்படியே ஜிஎஸ் டெய்லி கொஞ்சமாக படிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியானவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். இல்லை நான் வேலைக்கு போய்கிட்டே இருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கே டைம் கம்மி தான், அந்த டைமில் நான் ஜிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து வடிவமைச்சிருக்கோம். மற்றபடி 8th ஸ்டாண்டர்டில் கண்டென்ட் அவ்வளோலாம் அதிகமாகலாம் இருக்காது. நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணுன்ற அளவுக்கு அதிகமாகலாம் இருக்காது. சரிங்களா. இப்போ 8th முடிஞ்சிடுச்சா. அடுத்து டே 11 February 25 நம்ம என்ன பண்ண போகிறோம், 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 நான் என்ன சொல்லலைங்களா. டே 10ல் வந்து February 24 9th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே 11 February 25 2வது பாடம், அடுத்து வந்து 26ஆம் தேதி 3வது பாடம், 27ஆம் தேதி 4வது பாடம், 28ஆம் தேதி 5வது பாடம். சரிங்களா. அடுத்து இடையில March 1 இருக்குது இல்லைங்களா.
அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம், மார்ச் 2ஆம் தேதின்னு வந்திருக்கோம். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய 3 பாடங்கள் இருக்குது இல்லைங்களா. 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3 பாடங்கள் தான் நமக்கு சிவிக்ஸில் பாலிட்டிக்கு வந்து நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது 10th தான் அதிகபட்சம் 70% ஆஃப் கொஷின் வந்து நமக்கு அங்கேருந்து தான் கவர் ஆகுதுங்கிறப்ப பாடங்கள் எல்லாமே சின்னது தான். நீங்கள் 6லேருந்து 9 என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கே வரப்போகுது. இருந்தாலும் ஒரு சில கவனங்கள் கொடுத்து நம்ம படிக்கணும் இல்லைங்களா, நிறுத்தி நிதானமாக படிக்கணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், 28ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் 1லேருந்து மார்ச் 2ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் 2 days டைம் எடுத்து இந்த லெசன் 1 வந்து படிக்க போகிறீங்க. அதே போல் அடுத்து 2 days டைம் எடுத்து லெசன் 2 படிக்க போகிறீங்க. 4ஆம் தேதி ஈவினிங் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் 6ல் வந்து என்ன பண்ண போகிறீங்க, 10ஆம் தேதி லெசன் 3 வந்து உங்களுக்கு 10th லெசன் 3 வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சரி, as per group 4 நம்ம 11th 12th புக்கு போகவே வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகணும். 11th பாலிட்டி புக்கு 12th பாலிட்டி புக்கில் நான் கொடுத்துருக்க இந்த இதில் ஒரு 10 பாடம், இதில் ஒரு 10 பாடம், மொத்தமாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டுமே சேர்த்து 20 பாடங்களுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கம்பல்சரி நீங்கள் படித்தே தீரணும். சரிங்களா. ஸோ அது என்னென்ன பாடம், என்னென்ன 20 பாடங்கள்ங்கிறதையும் நான் இங்கேவே மென்ஷன் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக ஒரு லெசனுக்குமான ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியலும் எனக்கு வேணும், நான் டெய்லியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு எனக்கு டெஸ்ட் கொஸ்டினும் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்மேட்டில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 3 லெசன் சொல்லியிருக்கீங்கன்னா 3 லெசனும் சேர்ந்தாப்பில் ஒரு 100 கொஸ்டின் தருவீங்களானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு லெசன்லையும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், எந்தெந்த லைன்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு 3 பாடங்களுக்கும் தனித்தனியாக தான் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்போம். சரிங்களா. ஸோ இப்போ 6ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 40 கொஸ்டின்லேருந்து 45 கொஸ்டின் வரைக்கும் எங்களால் கேட்டு கொடுக்க முடியும். அதே போல் தான் 7ஆம் வகுப்புக்குமே அதிகபட்சம் ஒரு 50 கேள்விகள் வரைக்கும் கேட்க முடியும். 8ஆம் வகுப்பு அதிகபட்சம் ஒரு 60லேருந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போகும். 9ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 80 வரையும் போகும். 10ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் வரைக்குமே ஒரு லெசனுக்கும் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஷின் வந்து தரமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லபடியாக அந்த பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாடத்துக்குமான ஒன்லைனருமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 11th 12th டெஸ்ட் டேட்டே நீங்கள் கொடுக்கலையேங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 11th 12th புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் தான் படிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதோட கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் அன்றைக்கி வந்துடும். சரிங்களா. ஸோ அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10 உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி முடியுதா, 7, 8, 9, 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். மொத்தமாக 4 நாள் டைம் கொடுத்து தான் உங்களுக்கு பாலிட்டி ரிவிஷனே வைக்கிறோம். ஸோ படிக்கிறதுக்கும் நல்லபடியாக டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் நல்லபடியாக நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 24 days சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களால் பாலிட்டியை ஒரு ஃபிங்கர் டிப்பில் உங்களால் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கெடியூலை வச்சு நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்லை இந்த ஸ்கெடியூல் படி நான் டெஸ்ட்டு டெய்லியும் போட்டு பார்க்கணும், எனக்கு ஸ்டடி மெட்டீரியலும் வேணும், ரிவிஷன் பர்பஸ்க்கு எனக்கு ஒன்லைனரும் வேணும், அண்ட் வந்து எனக்கு டெஸ்ட் கொஷின்ஸும் வேணும், எனக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொஷினும் வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா February 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. உங்களுக்கு February 14ஆம் தேதி ஈவினிங்கே வந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாது இல்லைங்களா. அதனால் கிளாஸ் எல்லாமே டீச் பண்ணி ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது எல்லாமே 14ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. சரி, இப்போது பேட்சோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ February 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது February 13 ஈவினிங் வரைக்குமே ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் 125 ரூபீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பேட்சோட ஃபீஸ் வந்து 200 ரூபீஸுங்க. February 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 125 ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட தமிழ் பேட்ச் ஒரு தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச் இல்லை வெறும் மேக்ஸ் பேட்ச்லலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்க அந்த முடிஞ்ச யூனிட் 6 இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி, INM இந்த மாதிரி பேட்சஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, நம்மளோட சேனலில் ஏதோ ஒரு பேட்சில் ஆல்ரெடி நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பேட்சோட ஃபீஸ் வந்து 200. February 13க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக யாராவது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நம்மளோட சேனலில் எந்த பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் 125 ரூபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம
நம்மளோட சேனலில் ஏதோ ஒரு பேட்சில் நீங்கள் இருந்திருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 100 ருபீஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பாலிட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்த பாலிட்டி பேட்ச்லலாம் ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்கெடியூல் வைஸ் எனக்கு மறுபடியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் பாலிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 50 ருபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப் எல்லாமே Feb 13 வரைக்கும் மட்டும்தான். இப்போ நான் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே February 13 வரைக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த 24 டேஸ் சேலஞ்சை நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணாலும் ஓகேவானது தான், இல்லை நம்மளோட சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணாலும் ஓகேவானது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.